வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வருகிற புத்தாண்டு 2025ஆம் ஆண்டு சிம்மராசி பலன் பாகம் 2. இந்த பாகப்பதிவு 2இல் சிம்மராசி மக்களின் காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, குடும்பம் மற்றும் குடும்ப வாழ்க்கை, நண்பர்கள், நிலம், சொத்து, வாகனம், அது சார்ந்த பரிகார ஆலோசனை கணிப்புகளை விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம். சிம்மராசி மக்களின் காதல் வாழ்க்கையை பற்றி நாம் பார்க்கும்போது, சிம்மராசி மக்களின் காதல் உறவுகளின் அடிப்படையில் சிம்மராசி மக்கள் பொதுவாக வருகின்ற இந்த புத்தாண்டு முழுவதும் சராசரி மற்றும் மிதமான பலனை அவர்களின் காதலின் நல்லதொரு விளைவுகளை அனுபவித்துக் கொண்டு நலமாக வாழ்வார்கள். இந்த 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை இவர்களது ராசிக்கு 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான குரு பகவான் கர்ம வீடான 10ஆம் வீட்டில் தங்குகிறார். இதே நிலையில் உள்ள மற்றவர்கள் சாதாரணமான முடிவுகளை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது. இருப்பினும் இவர்கள் தாங்கள் வேலை செய்யும் இடத்தில் உள்ள சக ஊழியருடன் காதல் உறவில் ஈடுபட்டு இருப்பவர்கள் சிறந்த பலன்களை பெறுவார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அதே நேரத்தில் குரு பகவான் வியாழன் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு 11ஆம் இடமான லாபஸ்தான வீட்டிற்குள் நுழைகிறார். இது இவர்களின் காதல் உறவுகளுக்கு சாதகமாக பொருந்தக்கூடிய தன்மைகளை கொண்டு வந்து இவர்களுக்கு நலமாக அவர் செயல்புரிவார். சிம்மராசி பலன் 2025 பிரகாரம் வருகின்ற அடுத்த ஆண்டு மார்ச் முதல் இவரது காதல் வீட்டின் சனியின் 10ஆம் பார்வை காதல் வீடு என்பது 5ஆம் வீட்டின் காதல் ராசியில் பள்ளி கொண்டு இருக்கும். இருப்பினும் சிம்மராசி மக்கள் காதலில் நடிப்பவர்களுக்கு அவ்வப்போது பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும். ஆகவே சிம்மராசி மக்கள் தங்கள் காதலில் உண்மையுடனும் நேர்மையுடனும் செயல்பட வேண்டும். விளையாட்டுக்காகவோ பொழுதுபோக்காக காதல் செய்வர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. உண்மையான சிம்மராசி காதலர்களுக்கு எந்த பிரச்சனையும் உருவாகாது என்று நம்பலாம். மே மாதத்தின் மத்தியில் குரு பகவானின் பயிற்சி சில நேரங்களில் உங்களை பாதிக்கும் என்றாலும் இந்த பயிற்சி சிம்மராசியின் 5 மற்றும் 7ஆம் இடங்களில் உள்ள வீடுகளை நலமாக பார்வை செய்கிறார். ஆகையால் சிம்மராசி மக்கள் தங்களின் காதல் வாழ்க்கையை நன்கு இந்த வருடத்தில் அனுபவிக்க முடியும். காதல் திருமணம் செய்ய விரும்பும் சிம்மராசி மக்களுக்கு இந்த சமயம் எளிதாகவும் நலமாகவும் கூடி வரும் என்று நம்பலாம். திருமண வாழ்க்கையை தொடங்க நினைக்கும் இளைஞர்களும் நல்ல நண்பர்களை உருவாக்கி தங்களின் காதலில் அன்பை கண்டுபிடித்து நலமாக வாழக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். அடுத்து சிம்மராசி மக்களின் திருமண வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, திருமண வயதை எட்டிய சிம்மராசி மக்களுக்கு திருமணம் செய்து கொள்ளும் சூழல் இருக்கிறது. மற்றும் திருமணம் செய்து கொள்ளும் சிம்மராசி மக்களுக்கு 2025 ஒரு வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும். தங்களின் திருமணத்திற்கு மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு வரும் காலம் குறிப்பாக நன்மை வைக்கும் தன்மையில் இருக்கிறது. ஆகையால் சிம்மராசி மக்களின் நிச்சயதார்த்தம் மற்றும் திருமணத்தின் பார்வையில் இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமாக இருப்பதை நலமாக நம்பலாம். கூடுதலாக காதல் திருமணத்தை எதிர்பார்க்கும் சிம்மராசி மக்களுக்கு இந்த ஆண்டு சாதகமாக செயல்பாடுகள் இருக்கும். அதற்கு குரு பகவான் உங்களுக்கு ஒத்துழைப்பார். எனினும் தங்களது 7ஆவது வீட்டில் ராகு கேதுவின் பார்வையின் தாக்கம் மே மாதம் தொடங்குகிறது. மேலும் வேறு சாதி சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்ய விரும்புவோருக்கு இந்த நேரத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று ராகு கூறுகிறார். திருமணத்தை பொறுத்தவரை சிம்மராசி 2025 சாதாரணமாக இருந்தாலும்
அல்லது சராசரியை விட சற்று பலவீனமாக இருக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது என்பதை கிரக நிலை கூறுகிறது. ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மார்ச் வரையிலான சனி பயிற்சியின் போது 7வது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருப்பார். மே மாதம் 7ஆம் வீட்டில் ராகு கேதுவின் தாக்கம் வெளிப்படத் தொடங்கும். இந்த 2 கிரக சூழ்நிலைகளும் தங்களுக்கு சாதகமாக இல்லை. இதன் விளைவாக சில நேரங்களில் சிம்மராசி மக்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இருப்பினும் இவை அனைத்திலும் சாதகமான விஷயம் என்னவென்றால், மே மாதத்தின் நடுப்பதிலிருந்து குரு பகவான் வியாழன் 9ஆம் பார்வையில் இருந்து தங்களின் 7வது வீட்டை பார்ப்பதன் மூலம் உங்களை நோக்கி வரும் பிரச்சனைகளை தீர்க்க அவர் முயற்சிப்பார். வருகின்ற ஆண்டில் சிம்மராசி மக்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அவை தீர்க்கப்படும் என்பதை இந்த குரு பகவானின் அமர்வு நிலை கூறுகிறது. சிம்மராசி மக்களின் குடும்பம் மற்றும் குடும்ப வாழ்க்கை என்று பார்க்கும்போது, சிம்மராசி மக்களுக்கு 2025ஆம் ஆண்டு குடும்ப விஷயங்களில் கலவையான அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது. ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே மாதம் வரை ராகு கேதுவின் செல்வாக்கு தங்களது 2வது வீட்டில் உள்ளது. இது சில சமயங்களில் குடும்ப உறவுகளில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். இருப்பினும் இதில் ஒரு நேர்மறையான அம்சம் என்னவென்றால், குரு பகவானின் செல்வாக்கு இன்னும் சிம்மராசிக்கு 2வது வீட்டில் இருக்கும். அது உங்களை காப்பாற்றும். இது இவர்களின் சிக்கல்களை தீர்க்க உதவுவார் குரு பகவான். மற்றும் குடும்ப அங்கத்தினர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்க பிடிக்காமல் பழகாமல் இருப்பது நல்லதல்ல. இருப்பினும் சிம்மராசி மக்கள் தங்கள் உறவுக்குள் தவறாக புரிந்து கொள்ளாவிட்டாலும், உறவுகள் பற்றிய ஞானம் இல்லாவிட்டாலும் உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் விரைவில் தீர்வு ஏற்படும் சூழல் உருவாகும். சிம்மராசி மக்களின் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஞானம் உங்களின் இந்த தகவல் அமைப்பில் சிறப்பு பங்கு வகித்து உங்களை மேம்படுத்தும். இது போன்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் உங்கள் பெரியவர்களின் பேச்சை முக்கியமாக கேட்க வேண்டும். அவர்களை வழிகாட்டியாக கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். ஆண்டின் சில மாதத்திற்கு பிறகு சனி பகவானின் தாக்கம் சிம்மராசியின் 2ஆம் வீட்டில் இருக்கிறது. இதனால் தங்களின் குடும்ப சூழலுக்கு சற்று பலவீனமான நிலையாகவும் கருதப்படும். எனவே இந்த ஆண்டு தங்களின் குடும்ப உறவில் அது சார்ந்த செயல்களில் கவனக்குறைவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இதனால் இந்த ஆண்டு முழுவதும் குடும்ப வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க பிரச்சனைகளை எதுவும் உருவாகாமல் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். கிரகங்கள் ஒன்றுக்கொன்று எதிராகவோ அல்லது ஆதரவாகவோ இல்லை என்பதால் தங்களின் குடும்ப வாழ்க்கை உங்கள் செயல்களின் அடிப்படையில் நல்ல முடிவுகளை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்று கிரக நிலைகள் கூறுகின்றன. சிம்மராசிக்கு 4ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் வருகின்ற ஆண்டு முழுவதும் சராசரி நிலையில் இருந்து தங்களுக்கு தேவையான ஆதரவை தருகிறார். இதன் பொருள் சில நேரங்களில் அவர் வலுவான முடிவுகளை தந்தாலும் மற்ற நேரங்களில் அவர் பலவீனமான முடிவுகளை தரக்கூடிய சூழலும் இருக்கிறது. எனவே சிம்மராசி மக்கள் சற்று கவனமுடனும் எச்சரிக்கையுடன் நடக்க வேண்டும். சுற்றம் பார்க்கும் பணிவுடன் நடப்பது நலமாக இருக்கும். சிம்மராசி மக்களின் நிலம், சொத்து மற்றும் வாகனம் சார்ந்து பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு சொத்து மற்றும் கட்டுமான தொடர்பான பிரச்சனைகளில் சிம்மராசி மக்கள் சாதாரணமான பலன்களை பெறுவார்கள். அதாவது உங்கள் முயற்சிகளும் கடின உழைப்பும் தொடர்ந்து உங்களுக்கு பலன்களை தரும். இருப்பினும் கூட இந்த விஷயத்தில் நீங்கள் மிகுந்த கண்காணிப்புடனும் எச்சரிக்கையுடன் இருந்து வருகின்ற ஆபத்தை தவிர்க்க வேண்டும். சனி பகவானின் 10ஆம் அம்ச பார்வை ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மார்ச் மாதம் வரை தங்களுக்கு 4வது வீட்டில் பள்ளி கொண்டிருக்கும். குரு பகவானின் அம்ச பார்வையும் இருக்கிறது. இதில் ஒரு சாதகமான விஷயம் என்றாலும் இது இன்னும் பலவீனமான புள்ளியாகவும் இருக்கிறது. இதைத் தொடர்ந்து சனி பகவான் 8ஆம் வீட்டிற்குள் நுழைந்து பல பகுதிகளில் தங்களுக்கு பலவீனத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வார். வியாழன் மறுபுறம் லாப வீட்டில் நுழைவதன் மூலம் பல பகுதிகளில் அனுகூலத்தை உங்களுக்கு வழங்க அவர் விரும்புவார். இந்த சமயத்தில் நீங்கள் ஏதேனும் நிலம் அல்லது சொத்து வாங்கவோ அல்லது வீடு கட்டவோ விரும்பினால் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடனும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று கிரக நிலைகள் தகவல் தருகிறது. வீடு கட்டுவதற்குண்டான முழு செல்வம் பணம் இருந்தால் ஒழிய நீங்கள் இறங்க வேண்டாம், இல்லையேல் சிரமப்படுவது. இருப்பினும் இந்த விஷயங்களில் எந்தவிதமான ரிஸ்க் எடுப்பதும் தங்களுக்கு பொருத்தமானதாக இருக்காது.
வாகனம் தொடர்பான விஷயங்களில் கிட்டத்தட்ட இதே போன்ற விளைவுகள் ஏற்படலாம். உங்கள் பழைய வாகனம் வேலை செய்தால் புதிய வாகனத்தை வாங்காமல் இருந்து பணத்தை சேமிப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களின் பழைய வாகனத்தை நீங்கள் வாங்க விரும்பினால் அதன் தரம் மற்றும் ஆவணங்களை முழுமையாக ஆய்வு செய்து சோதித்த பின்னர் வாங்க வேண்டும் என்று சிம்மராசி மக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. 2025 சிம்மராசி மக்களுக்கான பரிகாரங்கள் என்று பார்க்கும்போது, வியாழக்கிழமை தோறும் கோவிலில் நவதானியத்தை தானமாக கொடுங்கள். தினமும் வெளியில் நீங்கள் செல்லும் பொழுது குங்கும திலகம், சந்தன திலகம் அல்லது மஞ்சள் திலகம் நெற்றியில் தடவி வெளியில் செல்வது நலமாகும். எந்த நேரத்திலும் நீங்கள் ஒரு வெள்ளி நகையை அணிவது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். பொதுவாக சிம்மராசி மக்கள் 2025 ஆண்டின் சிம்மராசியின்படி 2025 ஆண்டின் சராசரி வெற்றியை காட்டிலும் சிறப்பாக இவருடைய வாழ்க்கை இருக்கும். இந்த ஆண்டின் ஜனவரி நடுப்பகுதியில் சிம்மராசி மக்களின் நிதி, தொழில் மற்றும் கல்வி சார்ந்த முடிவுகள் இவர்களுக்கு சாதகமாக உருவாகும். சிம்மராசி மக்களுக்கு 7 நாட்டு சனி எனும் சனி சதி ஜூலை 13, 2034 முதல் தொடங்கி 29 ஜனவரி 2041 வரை தொடரும். இக்காலத்தில் சற்று நேர்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று சிம்மராசி மக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. சிம்மராசி மக்கள் தினமும் சூரிய பகவானை வழிபட வேண்டும். சூரிய பகவானின் ஆசீர்வாதத்தால் சிம்மராசி மக்கள் இவர்கள் வாழும் சமூகத்தில் மிகவும் மதிக்கப்படுவார்கள். இந்த மக்களுக்கு வாழ்க்கையில் எதுவும் எப்பொழுதும் எதிராக இருப்பதில்லை. இது இவர்களுக்கு உத்தமமான ஒரு செய்தியாக இருக்கும். இந்த மக்கள் உறுதியான நிதிநிலையை கொண்டு செயல்படுவார்கள். தினமும் சூரிய பகவானை அர்க்கியம் கொடுத்து, நீர் கொடுத்து வரவேற்று அவரது நாமத்தை உச்சரியுங்கள். யாவும் நலமாகும் என்பதை கூறிக்கொள்கிறேன். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வகாரி ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை மனமூந்து போற்றுவோம். வணக்கம். நன்றி.